பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் களத்துக்கே போய் ஆய்வு பண்ணி அவருடைய ஆய்வை வெளியிட்டு வராரு. இந்த ஒரு வீடியோவில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014 பாஜக கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை ஒவ்வொரு கட்சிக்கும் பல கட்சிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்காக. இன்று தருமபுரியில் நாம் எடுத்த மொத்த சாம்பிள் 580 என்று சொன்னோம் அல்லவா, அதில் அனைத்து பெரிய சமூகங்களும் வந்திருக்கின்றன. அந்த ஒவ்வொரு சமூகமும் எந்த கட்சிக்கு தங்கள் பங்களிப்பை எத்தனை சதவீதம் அளிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆய்வுதான். அதையும் நான் நம்மளை விரும்பி பார்க்குறவங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன். உதாரணமாக முதல் பெரிய வாக்கு வங்கி வன்னியர் தான், அவங்கள எடுத்துக்குவோமே. ஏன்னா வன்னியர் வாக்குகளில் திமுக எவ்வளோ வாங்குறதுன்னா 8% வாக்கு மட்டுமே வாங்குது, மிக குறைந்த அளவு. வன்னியர் வாக்கு எவ்வளவு? 8% தான் வாங்குது. சரி, அதிமுக அப்போ கூடுதலாக வாங்குதா? கிடையாது. அதிமுக அதுக்கும் கம்மியாக 7.5% வாக்கு தான் வன்னியர் வாக்கை வாங்குது. இது ஒன்றும் ஒரு ஊரில் எடுத்ததில்லை. 17 வில்லேஜில் பெரிய வில்லேஜுகளும் இருக்குது. ஏன்னா அதேமாதிரி 4 பேரூராட்சி, 3 நகரங்கள், இத்தனையில் எடுத்ததில் தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஜாதி எப்படி பின்னணியில் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன சரி, பாமக எவ்வளோ வன்னியர்கள் ஓட்டை வாங்குது தெரியுமா? 73.5% வாக்கை பாமக மட்டுமே பெறுகிறது. சரி, அடுத்து பிஜேபி எவ்வளோ வாங்குது? அதாவது அதிகம் வாங்குதா? 3.5%, 3.5% வாக்கைத்தான் பிஜேபி வாங்குது. சரி, அதே மாதிரி நாம் தமிழர் எவ்வளோ வாங்குதுன்னு பார்த்தா அதுக்கு மிக குறைவாக 0.5% வாக்கைத்தான் வாங்க முடிகிறது. ஆக வன்னியர்கள் எங்கள் சமூக கட்சி எங்களுக்கு பாமக என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். ஏன்னா பெரிய கட்சிக்கு 7-8ன்னா பிற சின்ன கட்சிகளுக்கு என்ன போடுவாங்க, அதுதான். அதுக்கடுத்து தேமுதிகவுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் கருணை காட்டுறாங்க. இவ்வளோ 5% வாக்கு. ஏன்னா சின்ன அமௌண்ட்டு தான் இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் தேமுதிகவில் வன்னியர்கள் 15-20% இருப்பாங்க. 10% 15% நான் பார்த்துருக்கேன். பெண்ணாகர ஆய்வு போகிறப்பெல்லாம் நான் தேமுதிக ஓட போகிறேன்னு சொன்னதில் பெரும்பகுதி வாக்கு வன்னியர்களாகத்தான் இருந்தாங்க. அப்படி இருந்த ஊரில் இன்றைக்கி எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த பற்றோடு சிலர் இருந்திருப்பாங்க போல். அதனால் சாம்பிளில் 5% வன்னியர் வாக்கு தேமுதிகவுக்கு விழுவதாக வந்துள்ளது. சரி, அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு விழுந்திருக்கா? பரவாயில்ல. அந்த பழைய, ஏன்னா பொதுவாகவே நீங்கள் தருமபுரியில் காமராஜருக்கு அங்கங்கே சிலைகளை பல கிராமத்தில் பார்த்துருக்கேன், பேரூர்லேயும் பார்த்துருக்கேன், நகரங்கள். காமராஜருக்கு என்னமோ அந்த மேலே அந்த தருமபுரி ஏரியாவில் ஒரு பெரிய அந்த காலத்திலே பற்றுதலோட சிலைகள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த மாதிரி அப்படி, அதனால தான் இந்த பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் ஓரளவு வலுவாக இருக்குது. மோசமாக ஒன்று இல்லாமல் கணிசமாக வந்திருக்கு. ஆக வன்னியர்கள் காங்கிரஸுக்கும் 2% வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் வன்னியருடைய ஓட் பேட்டர்ன் தருமபுரி பாராளுமன்றத்தில். அடுத்து நம்ம பட்டியல் சமூக மக்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஏன்னா பட்டியலில் 3 பிரிச்செல்லாம் பார்க்குறது கஷ்டம். ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூகம் எப்படி போட்டிருக்காங்கங்கிற பார்க்குறப்ப திமுகவுக்கு சுமார் 13% வாக்குகளை போடுகின்றார்கள். 13ங்கிறது குறைவு தான், முன்ன வாங்கினதை விட நிச்சயம் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். அதிமுகவாவது நல்லா வாங்குதான்னு பார்த்தா அதிமுக, ஏன்னா முன்ன ஆதி திராவிடர், அருந்ததியர் முழுக்க அதிமுக போட்ட காலமெல்லாம் இருந்தது. நான் 15 வருஷம் முன்னாடி ஆய்வு பண்ணுறப்ப அதிமுகவுக்கு பெரும்பலமாக அவங்க இருந்தாங்க. ஆனால் இன்று அதிமுகவை கைவிட்டு விட்டனர் என்றே தெரிகிறது. அதிமுக வெறும் 4% வாக்கை தான் பட்டியல் சமூகத்தில் வாங்குகிறது. சரி, பிஜேபி அப்போ ஏதாவது இங்கே பிடிக்குமா? பிஜேபியும் படுகேவலமாக 1% வாக்கை தான் பட்டியல் சமூகத்தில் வாங்குகிறது. சரி, நாம் தமிழர் ஏதாவது வாங்குகிறது? எவ்வளோ வாங்குது? 27% வாக்கை நாம் தமிழர் பட்டியல் சமூக வாக்கை இங்கு பெறுகிறது. இந்த தொகுதியில் கொஞ்ச நஞ்சம் இல்லை, 27%. சரி, தேமுதிக வாங்குகிறதா? குறைவாக வெறும் 1% வாக்கை தேமுதிக வாங்குகிறது. காங்கிரஸ் எந்த வாக்கையும் வாங்கவில்லை. விசிக ஆதி திராவிடருடைய பெரும் ஆதரவில் தான் அந்த கட்சி இருக்குது. அதனால் விசிக பட்டியல் சமூக ஆதரவில் 54% ஆதரவை பெறுகிறது. ஏறக்குறைய பட்டியல் சமூகத்தை இந்த விசிகா பெரிய அளவிலும்
அதுக்கடுத்து இரண்டாம் இடத்தில் சரிபாதி, இது 54, அது 27, ஏறக்குறைய இதில் சரிபாதி அளவு நாம் தமிழரும் பெறுகின்றனர். மற்றவங்கள்லாம் சிந்தினதை அள்ளிட்டு போக வேண்டியது தான். அதுதான் பட்டியல் சமூகத்தில் கட்சிகளின் நிலை. ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த போயர், நாயுடு, பலவிதமான நாய்க்கர் வர்றாங்க இல்லையா, அது அந்த ஒரு குரூப்பு. அதில் திமுக எவ்வளோ வாங்குதுன்னு பார்த்தா அங்கேயும் கம்மியாக தான், 5% வாக்கைத்தான் திமுக பெறுகிறது. அண்ணா திமுக எவ்வளோ வாக்குன்னா கொஞ்சம் பரவாயில்ல, 12.5% வாக்கை அண்ணா திமுக பெறுகிறது. பிஜேபியும் அதே 12.5% வாக்கை இந்த பிரிவில் பெறுகிறது. பிஜேபி இந்த பிரிவில் தான் இப்போ கொஞ்சம் ஓரளவு இதுவரைக்கும் பார்த்ததில் ஒரு 12.5ங்கிறது இதில் தான் வாங்குது. நாம் தமிழர் இந்த பிரிவில் குறைவாக வாங்குது, போயர் ஓட்டை வாங்கியிருக்கு. 5% வாக்கை நாம் தமிழரும் இந்த பிரிவில் வாங்குகிறது, தெலுங்கு இருமொழியாளர் வாக்குகளில். அதே மாதிரி தேமுதிக 62.5% வாக்கை இந்த தொகுப்பில் தேமுதிக மட்டுமே பெற்றுக்கொள்கிறது. ஏன்னா காங்கிரஸுக்கு 2.5% வாக்கு இந்த தெலுங்கு இருமொழியாளர்கிட்ட கிடைக்குது. ஏன்னா இது தெலுங்கு, ஏன்னா இது பெரிய தொகுப்பு, தர்மபுரியில் 2வது தொகுப்பே இவங்க தான். வேணால் பட்டியல் சமூகத்தோட கூட இருக்காங்க, இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அதேமாதிரி கொங்கு வேளாள கவுண்டர்கள் வாக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது திமுகவுக்கு 23% வாக்கும், அண்ணா திமுகவுக்கு 57% வாக்கு. அதை போல் 2 மடங்குக்கும் மேலாக. இதுலேயும் ஒரு டச் இருக்கா, ஜாதி டச் இருக்கா, இருக்குது. சரி, அடுத்து பிஜேபிக்கு எவ்வளவுன்னா 16% வாக்கு. ஏன்னா இது தவிர தேமுதிகவும் பெறலை, நாம் தமிழரும் பெறலை. காங்கிரஸ் ஒரு 2%, பிறகு கொங்கு மக்கள் கட்சி அது ஒரு 2%. இந்த மாதிரி கொங்கு வேளாளர் வாக்கு இந்த 3 கட்சி மட்டும்தான் பிரிக்குது. இது அதிமுக, செகண்ட் பிளேஸில் திமுக, 3வது பிளேஸில் பாஜக. இந்த மாதிரி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டியார்கள், அனைத்து செட்டியார்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் திமுகவிற்கு 16% வாக்கும், தேமுதிகவிற்கு 25% வாக்கும், பிஜேபிக்கு 33% வாக்கும், அதிமுக தான் 25%, தேமுதிகவுக்கு 13% கிடைக்கிது. அந்த எழுத்து 2 ஒரே மாதிரி இருந்தது. ஆக திமுக 16, அதிமுக 25, பிஜேபி 33, நாம் தமிழர் இல்லை, தேமுதிகவுக்கு 13%, காங்கிரஸும் 13% வாக்கை இந்த செட்டியார் என்ற பிரிவில் வாங்குகிறது. இது ஒட்டுமொத்த ரிசல்ட்டு. இது ஒரு ஊர் இல்லை, ஒட்டுமொத்த ரிசல்ட்டை அப்படி வாங்குது. பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளை முதலியாரும் ஒரு கணிசமான 2ஆம் நிலை தொகுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா திமுக எப்பயுமே பிள்ளை முதலியாருனால திமுக தான் முதலிடம் வகிக்கும். இங்கேயும் அதே நிலைமை, 48% வாக்குகளை திமுக மட்டும் பெற்றுக்கொள்கிறது. சரி, அடுத்து அதிமுக 7% வாக்கு தான் குறைவாக பெறுகிறது. பாஜக 15% வாக்கை பெறுகிறது. நாம் தமிழர் 4% வாக்கை பெறுகிறது. தேமுதிக எதுவும் பெறவில்லை இந்த பிரிவில். காங்கிரஸ் குறைய 26% வாக்கு. ஏன்னா செட்டியார்களில் காங்கிரஸுக்கு பிள்ளை முதலியாரில் நிறைய பேர் காங்கிரஸ் போட்டாங்க. ஏறக்குறைய 26% காங்கிரஸ் இந்த பிரிவில் பெறுது. இது இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து முஸ்லீம்களை பார்த்தா ஏறக்குறைய திமுக 83, வேறு பக்கம் எல்லாம் 95 எப்படி வாங்கும், 100 கூட வாங்கும். இங்கே சிறு சரிவு இருக்குது, 83.6% வாங்குது. அதிமுக 6% முஸ்லீம் வாக்கை வாங்குகிறது. பாமகவும் 4.5% முஸ்லீம் வாக்கை வாங்குகிறது. நாம் தமிழரும் 2% வாக்கை வாங்குகிறது. இது முஸ்லீம்களுடைய வாக்கு எப்படி பிரியுதுங்கிறது. அடுத்து நாடார் வாக்கில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் அதிகம் வாங்கியிருக்கு, 33% வாக்கு. நாடார் வாக்கு கம்மி தான், இருந்தாலும் கிடைச்ச சம்பளம் நம்ம சதவீதம் பண்ணிடுவோம். 33% நாடார் வாக்கு. தேமுதிகவுக்கு 8% வாக்கு. திமுகவுக்கு அதிகமாக 41% வாக்கு. நாம் தமிழருக்கு 18% வாக்கு. இந்த 4 கட்சிகளுக்கு மட்டும் நாடாரில் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரி, இதரன்னு நம்ம பொதுவாக எடுத்ததில்லை, பார்த்ததில் அதை சதவீதம் பார்க்கல, பார்த்துருக்கான். அது எல்லா கலவையாக தான் வருது, அதில் சதவீதம் பார்க்கல. பொதுவாக பார்த்தா இதரங்கிற பிரிவில் திமுக அதிகமாக வாங்குது. அதுக்கடுத்து இதரங்கிற இந்த சில்லற பிரிவில் திமுகவுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல தேமுதிக வாங்குது.
பிறகு அடுத்த நிலையில் தான் பிஜேபி அதிமுக ஒரே மாதிரி வாங்குது. சீமானும் அதில் அந்த பிரிவு 3ஆம் இடத்துல சீமானு வர்றாரு. சீமான் பிறகு காங்கிரஸுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறாங்க. இதுதான் இதர என்ற அனைத்து இதுலையும் வருது. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து இந்த 4 பேரூராட்சி இருக்கு இல்லையா, பெரிய ஊர்கள் பேரூராட்சி, அதாவது பெண்ணாகரம், மொரப்பூர், பி அக்ரஹாரம், ஈண்டூர் என 4 பெரிய ஊர்களின் நிலையை பார்ப்போம். இந்த 4 பெரிய ஊர்களில் என்ன டைரக்டாகவே போயிடுவோம். என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா, திமுகவுக்கு 18% வாக்கும், அதிமுகவுக்கு 15% வாக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23% வாக்கும். ஏன்னா 4 பேரூராட்சிலையும் முதல் நிலையில் போய் நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி 23% வாக்கையும், விசிக அதே மாதிரி 15% வாக்கையும், ஏன்னா பாஜக 9% வாக்கையும், நாம் தமிழர் 9% வாக்கையும், தேமுதிக 8% வாக்கையும், காங்கிரஸ் 2.5% வாக்கையும், கம்யூனிஸ்ட் 0.5% வாக்கையும் பெறுகின்றனர். இந்த 4 பேரூராட்சிகளையும் எடுத்து டோட்டல் பண்ணி ஆவரேஜ் பண்ண ரிசல்ட் இதுதான். இதில் வந்து பாமகவை கோலச்சுகிறது. விடுதலை சிறுத்தை, அதாவது ஜாதி கட்சிகளே கடுமையாக கோல வச்சுது. விடுதலை சிறுத்தையும் 15% வாங்குகிறது. ஏன்னா இதுதான் நிலவரம். அதில் அந்த பிரித்து பார்க்கணும் இல்லையா, இவங்க 2 பேருக்கு ஓட்டு எப்படி வருதுன்னு. இதில் இந்த ஓட்டில் பாஜக அளவாக இருக்கிறதுனால அதையும் பிரிப்போம். நாம் தமிழருக்கு 15 ஓட்டு சாம்பிள் இங்கே வந்திருக்கு. இந்த 15 ஓட்டில் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம் 9 ஓட்டு, 15ல் 9 ஓட்டு பட்டியல் சமூகம், அதாவது எஸ்சின்னு பதில் சொன்னவங்க 9, அருந்ததியர்னு பதில் சொன்னாலும் ஒரு ஆள். ஆக மொத்தம் 15 ஓட்டில் 10 ஓட்டு பட்டியல் சமூகம் தான். அதாவது 67% வாக்குகள் பட்டியல் சமூகத்திலிருந்து மட்டும் சீமான் பெறுகிறார். போயரில் 2 பேர் போட்டிருக்காங்க. பிறகு முஸ்லீம் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஜாதி சொல்லாதவரும் போட்டிருக்காங்க. அப்படி 15 ஓட்டு வந்திருக்கு. தேமுதிக சாம்பிள் வாங்கி இருக்கிறது 13 சாம்பிள் வாங்கியிருக்கு. அந்த 13 சாம்பிள் எங்கேருந்து வந்திருக்குன்னா, நாய்க்கரில் 6, போயரில் 2, நாயுடு 1, ஆக மொத்தம் 9. 13 ஓட்டில் வாங்கின ஓட்டில் 9 ஓட்டுமே இருமொழியாளர் வாக்கத்தான் வாங்கியிருக்கு தேமுதிக. சரி, அதுக்கடுத்து யார் மீதியை வாங்கியிருக்குன்னா, வன்னியரில் 1 ஓட்டு, நாடாரில் 1 ஓட்டு, பிறகு ஒரு 2 பேர் சாதி சொல்லலை, ஒரே வரியில் பிசின்ட்டாங்க. சாதியை கேட்டதுக்கு பிசின்னாங்க. அதுக்கு மேலே எப்படி கேள்வி கேட்க, 2 தேமுதிக சொன்ன 2 பேரும் பிசின்ட்டாங்க. ஏறக்குறைய அவர்கள் நாயுடுவாக இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் சரியாக நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியல. இது வந்து தேமுதிக எந்த மாதிரி வாக்குகளை இந்த 4 பேரூராட்சியில் வாங்கினங்கிற சாம்பிள். நாம் தலைமுறையும் பார்த்துட்டான், பின்னணி என்னன்னு தெரியுது. தேமுதிகையும் பார்த்துட்டு எங்கேயே பின்னணி என்னன்னு தெரியுது. ரைட்டு, பாஜகவுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் 15 வாக்குகளை இந்த இதில் வாங்குச்சு. அதில் அனைத்து செட்டியார் 5, கவுண்டர் 3, போயர் 2, நாடார் 2, ஐயர் 1, முதலியார் 1, நாயுடு 1. ஏறக்குறைய அனைத்து பிரிவு, அதாவது அப்பர் பேக்வேர்டும்பாங்க இல்லையா, போயர் மட்டும் இதில் எம்பிசி வரும். மற்றவங்கெல்லாம் ஒரு அப்பர் பேக்வேர்டு கேட்டகரி தான். அவங்க ஓட்டுகளை ஏன்னா பட்டியல் இனத்தில் வாங்கலை, சுத்தமாக வாங்கலை, ஓட்டே வாங்கலை. ஏன்னா அதாவது சீமான் இவ்வளவு பெறுகிறார். தேமுதிகவோ பாஜகவோ பட்டியல் இனத்தில் ஒரு ஓட்டை கூட இந்த 4 பேரூராட்சிலையும் வாங்க முடியல. இதில் சில கன்க்ளூஷன் கிடைச்சது என்னென்னா, ஒரு 4 பேர் முஸ்லீம்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட்டாங்க. என்னென்னு கேட்டால், இல்லை நாங்கள் ஏற்கனவே பாமக தான், அது குறிப்பாக பெண்ணாகரம் அண்டு மொரப்பூர்னு நினைக்கிறேன். பெண்ணாகரத்தில் அவங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. முதலே அதிமுக தான், இப்போ அதிமுகன்னா 1 ஓட்டு 2 ஓட்டு வந்து சீமானுக்கு வந்ததுலேயும் இதுலேயும் அந்த முஸ்லீம் வந்து திமுகவுக்கு போட்டோம், இப்போ இந்த மாதிரி மாற்றி போடுறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் திமுக ஒரு இந்த சாம்பிள் எடுக்கிறப்போ ஒரு 3 முஸ்லீம் ஓட்டை இழக்குது. அந்த ரேஷியோ சதவீதம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-82 அந்த 17% வாக்கை இழந்துருது. ஏன்னா அந்த சாம்பிள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அரூர் நகரத்தில் எடுத்தனுடைய சாம்பிள் அது என்ன பெர்சன்டேஜ் கட்சிகளுக்கு கிடைத்தன என்பதை பார்த்து விடுவோம். அரூரை பொறுத்தவரையில் கிடைத்ததில் திமுகவிற்கு 21% வாக்கும்,
அதிமுகவிற்கு 19% வாக்கும், பாமகவிற்கு 18% வாக்கும், விசிகாவுக்கும் அதே 18% வாக்கும், பிஜேபிக்கு 12%. அதாவது டவுன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் அதிகம் கிடைக்குது. 12% வாக்கும், நாம் தமிழருக்கு 5% வாக்கும், தேமுதிகவிற்கும் 5% வாக்கும் இந்த அரூர் நகரத்தில் கிடைத்தது. ஒரு விஷயம் கம்பேரிசன் கரெக்டாக, அதாவது விசிகா அண்டு நாம் தமிழரை கரெக்டாக நம்மளால் பேலன்ஸ் பார்க்க முடிஞ்சது. என்ன கனெக்டிவிட்டினா, விசிகா எங்கெல்லாம் அதிகம் ரொம்ப வாங்கிறதோ நாம் தமிழரை வாங்க முடியல. நாம் தமிழர் எங்கே அதிகம் வாங்குதோ, ஏறக்குறைய அது பட்டியலின வாக்கு என்ன அதிகம் வாங்குதோ, அங்கே விசிகாவினுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போகுது. இதை நம்ம கண்கூட அந்த தொகுதியில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். ரைட்டு. இதில் பிரித்து பார்க்க நாம் தமிழருக்கு இதில் 3 சாம்பிள் தான் வந்தது. ஏன்னா 60 இதில் அதில் 2 பேர் எஸ்சின்னு சொன்னாங்க, ஒருத்தர் ஜாதி சொல்லலை. இது அந்த ஆதரவு நிலை. தேமுதிகவுக்கும் அதே 3 சாம்பிள் தான். ஒருத்தர் நாயக்கர், ஒருத்தர் செட்டியார், ஒருத்தர் ஜாதி சொல்லாமல் பிசின்னுங்கிற இதோட முடிச்சுக்கிட்டார். இது அங்கே வந்தது. அதுக்கடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி நகரம், அது பேரூராட்சின்னு தான் நினைக்கிறேன். அது சட்டமன்ற தொகுதியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு பாப்பிரெட்டிப்பட்டிங்கிற தொகுதி. அந்த ஊரில் என்ன வாக்கு வந்ததுன்னு பார்த்துக்குங்க. திமுகவிற்கு 19% வாக்கும், அதிமுகவிற்கு 16% வாக்கும், பாமகவிற்கு 14% வாக்கும், இங்கு விசிகா கொஞ்சம் செல்வாக்காக இருக்குது, விசிகாவுக்கு 16% வாக்கும், பிஜேபிக்கு இங்கு குறையுது. ஏன்னா இந்த விசிகா இந்த ஸ்ட்ரென்த்து மற்றவங்க கூடுறப்ப பாஜக 6% வாக்கு தான் இங்கே வாங்குது, குறைவாக தான். நாம் தமிழர் 9%. நாம் தமிழர் பாப்பிரெட்டிப்பட்டியில் கொஞ்சம் வலிமையாக இருக்காங்க, 9% வாக்கு. தேமுதிகவும் அசராமல் பின்தொடர்ந்து 8% வாக்கு. காங்கிரஸ் 5%. இந்த ஊரில் காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா கணிசமாக இருந்தாங்க, அதனால் 5% வாக்கு. தமாகவும் இந்த ஊரில் இருந்தது, அது 3% வாக்கு. தமாக ரொம்ப அதிசயமாக இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறோம், 3% வாக்கு. கொங்கு மக்கள் கட்சியும் இங்கு வலுவாக இருந்தது, அது ஒரு 3% வாக்கு. கம்யூனிஸ்ட்டு 2%. ஒரு காலத்தில் பாப்பிரெட்டிப்பட்டினா கம்யூனிஸ்ட்டு ரொம்ப வலுவாக இருந்த இடம், ஆனால் இன்றைக்கி ஒரு 2% வாக்கு கிடைக்குது. இதுதான் வாக்குகளின் நிலை. சரி, இதில் அந்த பிரித்து பார்த்துருவோம். நாம் தமிழருக்கு இதில் 8 ஓட்டு கிடச்சிருக்கு சாம்பிள். அந்த 8 ஓட்டில் யாருன்னா பிஆர், அவங்க பறையர்னு சொல்லிக்கிட்டவங்க 2. அவங்க இப்படித்தான் அழைக்கிறாங்க. நம்ம தேவேந்திரன் நினைக்கிறேன், அவங்க சாம்பிள் சொல்கிறப்பே பல்லர்னு தான் சொல்கிறாங்க. அவங்க 1, அருந்ததியர் 1, மொட்டையா எஸ்சின்னு சொன்னவங்க 2. ஆக மொத்தம் 6 சாம்பிள், 8ல் 6 சாம்பிள் பட்டியல் சமூக ஆதரவு தான் சீமானுக்கு. நாடாரில் இந்த ஊரில் 2 பேர் சீமானுக்கு வாக்களித்தனர். ஆக 6 பட்டியலிடம் 2 நாடார். இதுதான் இந்த ஊரில் சீமானின் ஆதரவுக்கான தளமாக இருந்தது. சரி, தேமுதிக 7 ஓட்டு வாங்கியிருந்தது. அந்த 7 ஓட்டு யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்குன்னா, போயர்கிட்ட இருந்து 3 ஓட்டு, நாயுடுகிட்ட இருந்து 1 ஓட்டு, நாயக்கர்கிட்டிருந்து 1 ஓட்டு. ஆக 5 ஓட்டுகளை தேமுதிக இருமொழியாளரிடம் இருந்து தான் இந்த ஊர்லேயும் பெறுது. செட்டியாரில் 1 ஓட்டு, வன்னியரில் 1 ஓட்டு. அந்த செட்டியார் தெலுங்கு செட்டியாரான்னு எனக்கு தெரியல, கேட்கல. செட்டியார் 1, வன்னியர் 1. ஆக இவ்வாறு 7 ஓட்டை தேமுதிக வாங்குது. சரி, பிஜேபிக்கு 5 ஓட்டு தான் இங்கே சாம்பிள் கிடச்சது. அந்த 5 எப்படி வருதுன்னு பார்த்தா, நாயுடு 2 பேர் பிஜேபிக்கு போட்டிருக்காங்க, வன்னியர் ஒருத்தர் போட்டிருக்காரு, சோழிய பிள்ளை பிள்ளைமாருமாங்க இல்லையா, சோழிய பிள்ளை 1 ஓட்டு, ஒருத்தர் ஜாதியை சொல்லாமல் பிஜேபின்னு சொன்னார், ஜாதி கேட்டால் அது எதுக்குன்ட்டார். ரைட்டு. ஆக இவ்வாறு பிஜேபிக்கு 5 சாம்பிள் தான் இந்த ஊரில் கிடச்சது. அதையும் சமூக ரீதியாக சொல்லியாச்சு. ரைட்டு. அடுத்து தருமபுரி, அதுதான் இருக்கிறதுலே பெரிய டவுனு. தருமபுரியில் எப்படி கட்சிகளின் பலம் இருக்குதுன்னா, திமுக 15% தான் தருமபுரி நகரத்தில் பெற முடிந்தது. அதிமுகவும் அதே 15% தான். ஆனால் தருமபுரி நகரில் பாஜக பரவாயில்லாமல் 13% வாக்கை பெறுகிறது. நாம் தமிழரும் அதே போல் இங்கு 11% வாக்கை பெறுகிறது. தேமுதிக இங்கு 7% வாக்கை பெறுகிறது. பாமக தான் அனைவரிலும் முதன்மையாக 21% வாக்கை தருமபுரி நகரத்திலே பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6%. அந்த கனெக்டிவிட்டி பாருங்கள், விடுதலை சிறுத்தைங்க 6க்கு போயிடுச்சா, பாமக மேலே எந்திரிச்சு 11க்கு போயிட்டார். அந்த இங்கே ஆதி திராவிடர் அந்த வாக்குகளை விடுதலை சிறுத்தையினால் பெற முடியல.
அந்த வாக்குகளை அங்கே அந்த பக்கம் போயிடுச்சு. அதனுடைய விளைவு அந்த பட்டியல் சமூகம் அங்கே போனதுனால விசிகா குறைஞ்சி போகிறாரு. காங்கிரஸ் 5% வாக்கு. மதிமுகவும் இங்கு அதிசயமாக இருந்தது, சுமார் 1.5%. ஏன்னா இதரங்கிறது ஒன்றை, அதில் யாருன்னா தமிழ் மாநில காங்கிரஸும் மக்கள் நீதி மையம் இருந்தாங்க. அது ஒரு 1.5%. இந்த மாதிரி இதுதான் சதவீதத்தில் கட்சி ஆதரவு நிலை. சரி, இதில் வழக்கம் போல் நாம் தமிழருக்கு என்னன்னு பார்த்தா, அது 15 சாம்பிள் இங்கே வாங்கியிருக்கு ஓட்டா. அந்த 15ல் என்னென்னா, இந்த தருமபுரி நேரத்தில் கணிசமாக அவங்க தங்களை பல்லர்னு தான் சொல்கிறாங்க. தேவேந்திரர் பல்லர் என்றவர்களை அழைத்து கொண்டனர், அது ஒரு 3 ஓட்டு. அதே மாதிரி பிஆர் அவங்க பறையர்னு சொன்னவங்க 2 ஓட்டு. அருந்ததியர்னு சொன்னவங்க தான் இவங்களை விட அதிகம், 4 ஓட்டு. பிறகு எஸ்சிங்னு சொல்லிக்கிட்டாங்க. அதாவது நம்ம திரும்ப ப்ரெஸ் பண்ணி யாரையும் கேட்ட முடியாது, மொட்டையா எஸ்சின்னாங்க, அது ஒரு 3. மொத்தம் 12 வாக்குகளும் யாரிடமிருந்து வந்திருக்கு? பட்டியல் சமூகத்திடமிருந்து 15 ஓட்டு வாங்குறாரு சீமான். அதில் 12 ஓட்டும் பட்டியல் சமூகத்திலேருந்து தான் வருது. சரி, அடுத்து கிடைச்சது பிள்ளையில் 1 ஓட்டு. பிறகு ஜாதி சொல்லாதவங்க 2 ஓட்டு. இந்த மாதிரி 15 வாக்குகள் சீமானுக்கு வந்தன. சரி, தேமுதிகவுக்கு இந்த டவுனில் 9 சாம்பிள் வந்திருக்கு. அந்த 9 எப்படி வந்திருக்குன்னா, நாயுடு 2, நாயக்கர் 2, போயர் 1, 5 வாக்குகள். 9ல் 5 வாக்குகளும் இருமொழியாளர்களின் வாக்குகள். சரி, அடுத்து வேறு யாருன்னா வன்னியர் 2, பிசின்னு சொன்னார், சமூகம் சொல்லலை, அது 1. பிறகு செட்டியார் 1, மொத்த டோட்டல் 9 ஓட்டு வந்திருக்கு இந்த மாதிரி தேமுதிகவுக்கு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டான். இனி அடுத்து ஃபைனல் டோட்டல் 5 பார்ட்டாக பார்த்தோம் இல்லையா? டோட்டல் சாம்பிள் 580 பிரித்து பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். அதாவது திமுகவிற்கு 20% வாக்குகளும், அகில இந்திய அதிமுகவிற்கு அதாவது இபிஎஸ்க்கு 17% வாக்குகளும், பாமகவிற்கு 19% வாக்குகளும், விசிகாவிற்கு 12% வாக்குகளும். ஆக டிஎம்கே ஏடிஎம்கே விட கூடுதலாக பாமக 19, விசிகாவும் 12% வாங்குகிறது இந்த தொகுதியில். அதுக்கடுத்து பிஜேபி வெறும் 8.5% தான் பெற முடிகிறது. நாம் தமிழரும் அதே 8.5% பெறுகிறது. பிஜேபி நாம் தமிழரும் சமமாக பெறுகிறது. தேமுதிக அப்படி அதை ஒட்டியவும் 8% வாக்கை தேமுதிகவும் பெறுகிறது. காங்கிரஸ் 3% வாக்குகள், கம்யூனிஸ்ட் 1%, தமாக 0.5% வாக்கும், கொங்கு மக்கள் கட்சி 0.5% வாக்கையும். பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், மதிமுக, டிஎம்எம்கே இது எல்லாம் சேர்த்தா மொத்தத்துக்கு 2% வாக்கு. இதரங்கிறது 2% வாக்கு. இவ்வாறு தான் இந்த கேட்டகரி வந்திருக்கு. இதில் என்னென்னா, இதுவே கரெக்ட் ரிசல்ட்டா அப்படின்னா இதில் சில சேஞ்சஸ். ஏன்னா இது வந்த ரிசல்ட்டாக உங்களுக்கு எதுவும் மறைக்கலை, அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த கட்சிகளில் மாற்றம் வருது. அது எப்படிங்கிறது அது காரணத்தையும் சொல்லிடுறேன். உதாரணமாக திமுகவுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 20 வந்திருக்கு. உண்மையிலே வந்தது 20. ஆனால் என்னுடைய கணிப்பு அது 23லேருந்து 24% போயிடும். அது ஏன் போகுன்னா, இஸ்லாமியர்கள் வாக்கு என்ன சதவீதம் உள்ளதோ அவ்வளோ சாம்பிள் வரலை. அப்போ அது என்ன பேட்டர்னில் ஓட்டு விழுந்ததோ அந்த பேட்டர்னில் கன்வர்ஷன் பண்ணுறப்ப அந்த 3 to 4% அவங்களுக்கு வந்துடும். யாருக்கு? திமுகவுக்கு கூடுதலாக வந்துடும். அப்போ என்னோட கணிப்பு திமுக 23 to 24. சரி, அதிமுகவுக்கு அந்த மாதிரி மாற்றம் எதுவும் தெரியலை. 17% வாங்கியிருக்கு. கடந்த முறை நம்ம எடுத்தப்போ 1.5 வருஷம் முன்னாடி 22% வாங்கியிருக்கு. அதனால் நமது கணிப்பில் 17 முதல் 20%க்குள் அதிமுக இங்கு வாங்கும். சரி, பாமக இப்போ 19% வாங்கியிருக்கு. 1.5 வருஷம் முன்னாடி எடுக்கிறப்ப 12 தான். அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த சிறிய கட்சிகள்லாம் உள்ளே இருந்தவங்க அப்படியே பாஞ்சு வெளியே வர்றாங்க. தேர்தல் நடந்துருச்சு, முடிவு எடுத்தாச்சு, வெளியே வந்துட்டாங்க 19. ஆனால் இதில் ஒன்றை கவனித்தேன். என்னென்னா, நம்ம எடுக்கிற சாம்பிள் நிறைய சாம்பிள் வன்னியர் தான். ஆனாலும் அவர்கள் இங்கு நெருக்கி 35% தாண்டி இருக்காங்க. அவங்க மட்டுமே தனிப்பெருமையாக 35 நிச்சயம் குறைஞ்சி வச்சான். ஆனால் நமக்கு வந்தது அதுலேருந்து ஒரு பார்ட்டு குறைஞ்சி தான் சாம்பிள் வந்திருக்கு. ஆனால் அந்த சாம்பிளில் 73% யாருக்கு போகுதுன்னு பார்த்துட்டான்.
அப்போ நம்ம அந்த சதவீத ரேஷியோ சாம்பிள் வராததை கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப 19ங்கிறது நிச்சயம் அது 22, 23% வரை நிச்சயம் பாமக இந்த தொகுதியில் வாங்கும். சரி, அதே மாதிரி பாஜகவுக்கு 8 தான் கிடைக்கிது. ஆனால் அதற்கென்று இந்த அப்பர் கேஸ்ட் அந்த சில பிரிவு எது ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பிரிவு வாக்குகள் பெரும்பாலும் சாம்பிளுக்கு வர மாட்டாங்க. அந்த அப்பர் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கவங்க அதன் மூலமாக அது இங்கே எவ்வளோ இருக்காங்கன்னு எல்லாம் பார்க்குறப்ப ஒரு 2 to 3% அந்த மாதிரியான வாக்குகள் பாஜகவுக்கு நிச்சயம். நாம் சாம்பிள் பார்க்குறத விட அது தனியாக அட்டாச் ஆகிடும். அதுவும் எனக்கு தெரியும் சார் ஒரு ஆய்வாளராக. அப்போ பாஜக இந்த தொகுதியில் 11 முதல் 12% வாக்கு வாங்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் பாஜக கடந்த ஆய்வில் 18% வாங்குச்சு. காரணம் அன்னைக்கு அதிமுக தொய்வாக இருந்ததுனால பாஜகன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்தது அன்றைக்கி நகரங்களில் மட்டும். அது ஒரு மெயின் பாயிண்ட். இன்றைக்கி கிராமம் பேரூராட்சி எல்லாம் எடுக்கிறப்ப பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்து குறையுது. அதுதான் உண்மை. சரி, அடுத்து தேமுதிக இன்றைக்கு 8% நமக்கு வந்திருக்கு. ஆனால் அது 7க்கு நிச்சயம் குறைய வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இன்னொன்று சொல்லிடுறேன். தெலுங்கு மொழியாளர்கள் எவ்வளவு ஓட்டுன்னு சதவீதம் இருக்குது கணக்கு. அந்த சதவீதத்தில் 3ல் 2 பங்கு தான் சாம்பிளே வந்திருக்கு. அப்போ இன்னும் 1 பங்கு வரலைன்னா அதை கரெக்டாக கணக்கு போட்டால் அவங்க 11% போயிடுவாங்க. நான் அதை போடலை. 1-2 கூட வரலாம் என்ன. அதனால் அவங்கள குறைஞ்ச மினிமைஸ் பண்ணியே பார்த்தேன். பார்க்குறப்ப 7லேருந்து 9, 8 இப்போ வந்திருக்கு. அவங்களுடைய ரேஞ்ச் 7% குறைய மாட்டாங்க எந்த காலத்துலேயும். 9% வரைக்கும் செல்லலாம். இதுதான் தேமுதிகவின் நிலை. சரி, விசிக இன்றைக்கி 12 வாங்கியிருக்கு. ஆனால் இதில் விசிக கொஞ்சம் குறையுது. ஏன்னா ஏன் குறையுதுன்னா விசிக மட்டும் இல்லை, பாமக இது நாம் தமிழரும் குறையுது. காரணம் வந்த சாம்பிள்கள் அந்த மக்கள் தொகையை விட வன்னியர் குறைவாக வந்திருக்கு, நாய்க்கர் குறைவாக வந்துருச்சு. ஆனால் பட்டியல் சமூக சாம்பிள்கள் எக்ஸஸாக வந்துருச்சு. என்ன சதவீதம் வரணும்னு இருக்கு இல்லையா, 580னா அவங்க என்ன பெர்சன்டேஜ் அந்த தொகுதியில் இருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ் படி வரணும். அதை விட தாண்டி போயிடுச்சு நிறையா. அந்த கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணோன்னா சாம்பிள் இதை கட் பண்ண மாட்டோம். அதே சராசரியில் எல்லா கட்சிக்கும் கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி அந்த முறையை பயன்படுத்தும் போது அதிக இழப்பை சந்திக்கிறவர்கள் விடுதலை சிறுத்தையும் நாம் தமிழர் தான். ஏன்னா அவங்க தானே பெருவாரியாக வாங்கினாங்க. அப்போ அவர்கள் தான் அந்த இழப்பை சந்திருப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது 12% வாங்கின விசிகா இந்த பாராளுமன்றத்தில் 8 முதல் 9% வாக்குகளை நிச்சயம் பெறும். இதுதான் விசிகாவுக்கான பலம். காங்கிரஸ் 3%, இன்னும் 3% தான், அதில் மாற்றம் இருக்காது. கம்யூனிஸ்ட் 1%, அதே ஒன்று தான். நாம் தமிழர் இன்று 8.5 வாங்கியிருக்கு. ஆனால் 1.5 வருஷம் முன்னாடி 4% மட்டுமே வாங்கியிருக்கு. அப்போ அதை நீங்கள் இது பண்ணி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பட்டியல் சமூகம் அதிகமாக வாக்கி வந்துருச்சு. அதை குறைக்கணும்னு அந்த சதவீதத்துக்கு ஏற்ப குறைச்சி தாங்கன்னா அப்படி குறைக்கிறப்ப இதில் ஒரு 2% குறையும். அப்போ 6-6 வரும். அதனால தான் நாம் தமிழர் இங்கு என்ன வாக்குகள் சாத்தியம் என்றால் 6 முதல் 7% வாக்கை வாங்கும் சாத்தியம் தருமபுரி தொகுதியில் பாமக நாம் தமிழருக்கு உண்டு. ஸோ தருமபுரியை பார்த்துருப்பீங்க. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தேர்தல் நெருங்கும் வரை நம்ம காத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதியினுடைய கட்சிகளுடைய பலம், வாக்கு சதவீதம் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அதோடய ஸ்டே டியூன். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.